மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆணைக்கேற்ற இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழா. கலைஞர் போல் இன்னொரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. கலைஞர் எப்ப ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக முதல் குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் யாருனால தமிழனுக்காக அவர் தான் கலைஞர். இது ஒரு பட்டிமன்றம். பொதுவாக நம்ம எல்லா இடத்துல பார்த்தோம். ராணிப்பேட்டிலோட ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். எனக்கு தெரியும் வடிவேலை பற்றி. அதே இப்போ தொண்டரில் அந்த அம்மா வேறு வந்துட்டாங்க, பவானி. 2 பேர் சேர்ந்தா என்ன நடக்குன்னு தெரியும். இது பட்டிமன்றமா, இந்த நூற்றாண்டு விழாக்கு இது ஒரு மாநாடான்ற போல இருக்கு. இது உள்ள வரும்போது அந்த அளவுக்கு நிஜமாவே எது ஒரு வேலை செஞ்சாலும் அவரை பற்றி எனக்கு தெரியும். இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் எந்த நேரத்தில் எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த பணி செய்தாலும் அவர் முன்மாதிரியாக செய்கிறவர் வடிவேல் அவர்கள். அவருக்கு மனதார மாவட்டம் சார்பில் நன்றி தெரிவித்து. கலைஞர் எப்படின்னா, மக்கள் கலைஞர் இடத்துல போய் கேட்க மாட்டாங்க எனக்கு இது ஓணும் அது ஓணும். நீங்க எந்த திட்டம் எடுத்துன்னு வந்தாலும் கலைஞர் வச்சிருந்த திட்டங்கள் தான். எந்த துறை எடுத்துக்கினாலும் தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலவே. ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. இந்த அருமையான, நான் இதுவரைக்கும் எத்தனையோ கலைஞர் நூற்றாண்டு விழா பட்டிமன்றத்துக்கு போயிருக்கேன். ஏதோ இந்த கூட்டத்தில் ஒரு பாதியைத்தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்று நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு நூற்றாண்டு விழா பட்டிமன்றத்தை போல அல்ல. ராணிப்பேட்டை மட்டுமல்ல, வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட மாநாட்டை போல பெரிய திடலிலே இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து கலைஞரின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகளை கொள்கை பிரச்சார நிகழ்ச்சியாக மாற்றுங்கள் அப்படின்னு அறிவித்தவுடன் அதை முதலில் செயல்படுத்திய மாவட்டம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் தான். மகளிர் தொண்டரணியும் மாவட்ட கழகமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகளிர் தொண்டரணியினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரி பவானி வடிவேல். பவானி என்பது காவேரி ஆற்றினுடைய ஒரு கிளை நதி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களுடைய துன்பத்தை துளைத்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அந்த பவானியினுடைய கூடுதுறை. அதனால் பெண்கள் அனைவருடைய அந்த துன்பங்களை எல்லாம் தனக்கு வாங்கி கொண்டு அந்த மகளிருடைய தொண்டரணியை மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பவானி வடிவேல் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுடைய அரசியல் பணி மென்மேலும் சிறக்க நான் அன்போடு வாழ்த்துகிறேன். வரவேற்புரையாற்றி பெருமைப்படுத்தி இருக்கின்ற நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் அருமை தம்பி வடிவேல். வடிவேல் என்பது சூரனை சம்ஹாரம் செய்த அந்த வேல். அதிமுக பாஜக என்ற சூரர்களை அழித்தொழிக்கக்கூடிய வேலாக இருக்கக்கூடிய அருமை ஒன்றிய பெருந்தலைவர். இந்த ஆட்சிக்கு கலைஞருடைய கலைப்பணி வழிகாட்டுகிறதா, அரசியல் பணி வழிகாட்டுகிறதா 4 பேர் பேச வந்திருக்காங்க. பார் சிறுத்தலின் படை பெருத்ததோ, படை சிறுத்தலின் பார் பெருத்ததோ என்று கலிங்கத்து பரணியிலே ஜெயங்கொண்டார் எழுதுவார். ராணிப்பேட்டை மாவட்டத்திலே
கலைஞர் ஐயாவினுடைய 100ஆண்டு விழாவை மாநாடு போல் எடுத்திருக்கிற மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகவே ராணிப்பேட்டையை மாற்றி இருக்கின்ற எங்கள் கரைபடியா சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் காந்தி அவர்களே, மாவட்ட அமைப்பாளராய் மகளிர் அணியின் தொண்டராய் இருந்து சிறப்பானதொரு தலைமையை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கிற சக்தியின் வடிவமாக என் கண்ணுக்கு தென்படுகிற அருமை சகோதரி பவானி வடிவேல் அவர்களே, பெயர் தெரிந்து முகம் தெரியாமல், முகம் தெரிந்தும் பெயர் தெரியாமல் இருக்கிற கழகத்தின் முன்னோடிகளே, கொஞ்சம் உங்கள் பாதங்களை பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். வடிவேலு அண்ணன் பிஜேபி அண்ணாமலை இந்த கூட்டத்தை வந்து பார்த்தாருன்னா ரத யாத்திரைய பாத யாத்திரையை முடிச்சிட்டு செட்டில் ஆயிடுவாரு. இது சேர்த்த கூட்டம் இல்லை, வடிவேலு அண்ணன் பார்த்து சேர்ந்த கூட்டம் இது. இலக்கியம், இதிகாசம், இடைவிடா பேச்சு, இமைமூடா அரசியல், வசனம், பாடல், பத்திரிகை, தொலைக்காட்சி என 8 துறைகளிலும் எந்த கொம்பனும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை எட்டி பிடித்த அஷ்டாவதானி, அறிவாலய ஞானி, முத்தமிழ் அறிஞர், தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயாவுக்கு 100ஆண்டு விழா. உண்மையிலேயே இங்கு வந்து பார்த்த பொழுது இது ராணிப்பேட்டையா இல்லது கலைஞருடைய கோட்டையா என்ற அளவுக்கு அற்புதமாக மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதத்தால் இந்த இந்தியாவை துண்டாடுகின்ற கும்பலிடமிருந்து இந்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் தமிழகத்திற்கு மட்டும் தலைமையேற்றால் போதாது, இந்த இந்தியாவிற்கே நீங்கள் தலைமையேற்க வேண்டும் சொன்னாங்க. இந்தியாவிலேயே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகும் முதல் கூட்டம் இந்த ராணிப்பேட்டையில் எமிலி ஒன்றியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம். மதச்சார்பற்ற சக்திகளை இந்த நாட்டிலே பதவியேற்க வைக்கின்ற அந்த நிலையில் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கலைப்பணியும் அரசியல் பணியும் 2 கண்களாக எங்கள் தளபதிக்கு அது வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, எங்கள் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவார், அவர் மதச்சார்பற்ற சக்திகளின் தலைவராக இருப்பார் என்று சொல்லி இந்த நெமிலி ஒன்றியத்தில் தேர்தல் பிரச்சார துவக்க விழாவாக இதை அறிவித்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த இன்று முதல் உறுதியேற்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சிடலாமா?